ஹாய்! இன்னைக்கு இந்த வீடியோல கடினமான காலர் ஸ்டெயின், ஃபங்கஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது, டல்லாக இருக்கிற சட்டையை எப்படி பிரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் பிரைட் லாண்ட்ரி சீக்ரெட். கஸ்டமர் ஒருத்தர் அவரோட மேரேஜ்க்கு யூஸ் பண்ண சட்டையே எடுத்துகிட்டு வந்தார். பாருங்கள், சட்டை ஃபுல்லாகவே வந்து ஃபங்கஸாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஃபங்கஸ் அதிகமாக இருக்குது. காலரும் பாருங்கள் எவ்வளோ ஸ்டெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே போல் சட்டையும் வந்து பிரைட்டாக இல்லாமல் டல்லாக இருக்குது. ஃபங்கஸ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேர்வையோடையே சட்டையை வந்து அப்படியே மடித்து ரொம்ப நாள் வச்சிட்டோம் அப்படின்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். யூஸ் பண்ணாதனால சட்டையோட பிரைட்னஸும் வந்து கம்மியாக இருக்குது. பாருங்கள், சட்டை ஃபுல்லாகவே வந்து ஃபங்கஸ் தான். இதை தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து எப்படி துவைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு வந்து தண்ணியை வந்து பக்கெட்டில் பிடிச்சிட்டு அதில் டிடர்ஜென்ட் பவுடர், வாஷிங் சோடா, ஆயில் ஸ்டெயின் ரிமூவர், அப்புறம் எக்ஸ்ட்ரா பிரைட் கொடுக்கறதுக்கான கெமிக்கல், காஸ்டிக் சோடா, வினிகர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஆலா ப்ளீச் யூஸ் பண்ணுறோம். இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபங்கஸ் ஸ்டெயின் இருக்கிற அந்த சட்டையை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஊற வைக்க போகிறோம். இந்த சட்டையை வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். பாருங்கள், ஊற வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நமக்கு அதிலிருந்து ஃபங்கஸ்ஸு எல்லாம் போயிட்டுருக்கும். சட்டையும் ஓரளவுக்கு பிரைட்டாக இருக்கிறத பார்க்கலாம். சில இடத்துல மட்டும் ஃபங்கஸ் ஸ்டெயின் இருக்குது. காலர் ஸ்டெயினும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ எந்த இடத்துலலாம் வந்து ஃபங்கஸ் ஸ்டெயின் இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து நம்ம ப்ரஷ் போடணும். நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சதுனால அதில் இருக்கிற ஃபங்கஸ்ஸு, அழுக்கு, இந்த ஸ்டெயின் எல்லாமே வந்து நல்லா வந்து போயிடும். ஃபஸ்ட்டு காலரை வந்து ப்ரஷ் பண்ண போகிறோம். இது வந்து ஆலா யூஸ் பண்ணி காலரை வந்து ப்ரஷ் பண்ணுறோம். பாருங்கள், காலரில் இருக்கிற ஸ்டெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வரதை பார்க்கலாம். காலரில் இருக்க ஸ்டெயின் நல்லாவே போயிடுச்சு. நல்லாவே போயிடுச்சு பாருங்கள் காலரில் இருக்க ஸ்டெயின். அடுத்து ஃபங்கஸ் வந்து சில இடத்துல இருக்குது. அது எங்கெங்கே இருக்கோ இதே மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரஷ் போட்டுக்கணும். கையோட கஃப்லேயும் வந்து அழுக்கு இருந்துச்சு. அதை தான் வந்து இப்போ ப்ரஷ் பண்ணுறாங்க. ஊற வச்சதுனால எல்லா அழுக்கும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போயிடும். நம்ம ரொம்ப ப்ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ப்ரஷ் பண்ணாலே போயிடும். அவ்வளோதான், ப்ரஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த சட்டையை நம்ம எப்போவும் துவைக்கிற மாதிரி போட்டு துவைச்சி எடுத்துக்கலாம்.
நார்மலாக வாஷிங் என்ன ப்ராசஸ் பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சட்டை புதுசு மாதிரி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து அயன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பேக்லேயும் அயன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், சட்டை புதுசு மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். பிரைட்டாகவும் ஆயிடுச்சு, ஸ்ட்ரெயினும் போயிடுச்சு. சட்டையில் இருந்த ஃபங்கஸும் போயிடுச்சு, காலர் ஸ்ட்ரெயின் போயிடுச்சு, சட்டையும் பிரைட் ஆகிடுச்சு புதுசு மாதிரி. உங்கள் சட்டையும் இந்த மாதிரி இருந்தால் வீட்டில் இதையே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.